ஹலோ கைஸ், நான் தான் ஃப்ரெஷ் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் கேலிக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சுட்டு போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மசாலா டீ. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஷிப்பில், அதாவது மியான்மர் க்ரூ, பிலிப்பியன்ஸ் குரூப் கூடலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் இருக்கும். நம்ம டீ எடுத்ததுக்கப்புறம் சண்டே மார்னிங் எப்போ சம்டைம் வந்து இந்த போர்க் பப்ஸு, இது போர்க்கு அண்டு சிக்கனில் பண்ணி வச்சுருப்பாங்க. போர்க் பப்ஸ் இப்போ மேலே ஒரு இடம், சிக்கன் பப்ஸ் கீழே ஒரு இடம் இருக்கும். நம்ம என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் இதில் எடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு டீ, போர்க் பப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமோசா அண்ட் இந்த ஸ்வீட் பண்ணுவேன். இது எல்லாமே ஒரே நாளில் செஞ்சிட மாட்டாங்க, ஏதாவது ரெண்டு தான் பண்ணுவாங்க. இது நான் ஓவரால் எடுத்த வீடியோ, இதனால் உங்களுக்கு மொத்தமாக போடுறேன். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு ஷிப்பில் எடுத்த வீடியோ. இது வந்து செகண்ட் ஷிப்பு. இதில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிக்கன் சாசேஜ், அடுத்து சமோசா, இந்த ரோல்லாம் இருக்கும். இது எக்கு, இது பால், ஜூஸு எப்பவுமே மார்னிங் இருக்கும். இது பட்டர். நாங்கள் மிக்ஸ் குரூ தான், இருந்தாலும் டெக் சைடு ஃபுல்லாகவே இந்தியன் குரூ தான். இருந்தாலும் எங்கள் சீஃப் குக் ஒரு சோம்பேறி, அதனால தான் சரி மார்னிங் சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டு ஓட்ஸு, பால், அதுக்கப்புறம் தேன் இதை ஆட் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சுட்டு சாப்பிட்ருவோம். நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நீங்கள் நினைக்கலாம் பால் ஜூஸ்லாம் இத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்லாம் ஒன்று தான் வைப்பாங்க சீஃப் குக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவே வந்து 2 லிட்டர் பால் குடிக்கிறான். அதனால் அது ப்ராப்ளம் ஆகி இப்போ பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விற்க ஆரம்பிச்சு அது பெரிய ப்ராப்ளம் ஆகி இப்போ ஓகே சால்வ் ஆகிடுச்சு. ஹலோ கைஸ், நீங்களும் இது மாதிரி என்னோடய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் இன்னும் நான் அதிகமான வீடியோஸ்லாம் போட எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கைஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நமக்கு ஷிப்பில் ஃபுட்டே இப்படி தான் இருக்கும். ஆனால் நாம் வெளியேருந்து பார்க்குறோன்னா அவன் மிக்ஸ் குரூவில் ஒர்க் பண்ணுறான், நம்ம பீஃபு, போர்க்கு இதெல்லாம் நல்லா சாப்பிட்ற மாதிரி தோணும். ஆனால் எதுவுமே இல்லை, நம்ம மிக்ஸ் குரூ கூட ஒர்க் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இந்திக்காரங்க கூட ஒர்க் பண்ணவே முடியாது. இதில் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சண்டே எவ்ரிடே ஐஸ் இருக்கும். ஐஸு, ஜூஸ்லாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விற்க ஆரம்பித்தானுங்க. வேறு எங்கள் போஸ்ன்னு யார் எவ்வளோ சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணின்னு இருப்பார். ஒரு கணக்கு பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் தான் அதிகமாகவே சாப்பிடுவார். இந்த ஷிப்பிங் ஃபீல்டில் நீங்கள் சர்வே பண்ணனா இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்டான குரூவை நீங்கள் மீட் பண்ணீங்க ஆவீங்க. இதுபோல் என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பிரகாஷ் பிக்சர் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ், நான் என் லைஃப்பில் பார்த்த இந்த மாதிரி நபர்களெல்லாம் உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கைஸ்.